ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெக்ஸி கிச்சன் சமையல். லெக்ஸி கிச்சன் சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய சிக்கன் 65 எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த சிக்கன் 65 செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே கெட்டியான தயிர் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா 300 கிராம் அளவுக்கு சிக்கனை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி நல்லா கழுவி தண்ணி எதுவும் இல்லாமல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவோட சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் போல் சிக்கன் நல்லா ஊறணும். 1/2 மணி நேரம் கழிச்சுட்டு நாம் சிக்கனை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். மிதமான சூட்டில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் தனித்தனியாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் டு லோ ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் ஒரு வேளை அதிகமாக சூடாயிருச்சுன்னா சிக்கன் வெளியில் வேகும், ஆனால் உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் ஹீட்டை மாற்றி மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி சிக்கனை வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் போல் ஆகிருச்சு. சிக்கனை நாம் திருப்பி போட்டுக்கலாம். எல்லா சிக்கனையும் ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு சிக்கனை பொரிச்சுக்கலாம். சிக்கன் 65 வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 5 நிமிஷத்துலையே சிக்கன் 65 வெந்துடும். இப்போ பாதி அளவுக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்ததும் எண்ணெய் இல்லாமல் வடிகட்டிட்டு நாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சிக்கன் 65 ரெடியாக இருக்குன்னு. இப்போ தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே எண்ணெயில் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் 65 கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆனதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து தனியாக எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லெக்ஸி கிச்சன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.